Surprise! Okay, make a wish. Oh. போதும் ஊது. Happy birthday to விட்டு போறேன். you. Happy birthday to my dear love. என்னங்க இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? மேரேஜ் ஆன எல்லாரோட லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் 3 months சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டை ஏன் வந்தது, யாரால வந்ததெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் சண்டை என்னதான் பண்ணாங்க நீங்களே பாருங்களேன். யாரு? ஏய் வாடா கிஷோர். 23ஆம் புலிகேசி நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. 2 பேருமே வீட்ல தான் இருக்காங்களா? ஹாய். நீ பேர் தெரிஞ்சா அழைப்பாங்க. வாடா.
தாங்கள் வந்த உட்கார்றா. நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்ட அப்புறம் ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்ற? ஃபோன் பண்ணியிருந்தியா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு தான் லேண்ட்லைனுக்கு பண்ணேன், அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? நீ தான் பண்ணியிருந்தியா? நானும் இம்பார்ட்டன்ட் காமிச்சேன். அப்புறம் காஃபி. என்னது? காஃபி. காஃபி? ஆமாம், காஃபி. காஃபி காஃபி இல்லைடா, ஃபில்டர் காஃபியா இல்லை ஃபில்டர் இல்லாத காஃபியான்னு. ஃபில்டர் இல்லாத காஃபியா? அப்படி ஒரு ஒன்று இருக்குதா? ஃபில்டர் காஃபியே போதும். காஃபி. ஆமாடா, காஃபி சீக்கிரம். ஓ பார்க்கவே மாட்டான். என்ன இவன் போறான்? என்ன சண்டே ரகு சமையலா? ஓகே, டிவியாவது பார்ப்போம். உங்களின் வாழ்த்துக்களால் உயிர் கொண்டு எழுந்து விட்டு வாழ்த்திய மனங்களுக்கு அட தலைவர் பாட்டு வழங்கிவிட்டு கேட்காத மாதிரி நடிக்கிறாப்பார். இவன் வேற தேவையில்லாத நேரத்தில் வந்து கடுப்பேற்றான். எஸ். டேய், காஃபிக்கு எதுக்குடா போக்கு? டேய், என்னடா கையெல்லாம் இப்படி நடுக்குது? டேய், உங்களுக்கு காஃபி வர்றா வேணா? கொட்டித்து வச்சவன்டா நீ. இப்போ வேற shit. Hi, Mama. Huh? Oh, hi. Hi, Ka.
என்னக்கா நீயாவது விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. நான் இதுக்கு விட்டு கொடுத்து போகணும்? சண்டை போட்டது அவர் தானே. இந்த ஒரு வாட்டி நான் விட்டு கொடுத்து போனா ஒவ்வொரு வாட்டியும் சண்டை போடும்போது நானே விட்டு கொடுத்து போகணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. மாமா கூட பேச ட்ரை பண்ணலையாக்கா? அப்படியே பேசுற கீசுற போறாரு. ஆம்பளை கெத்தான் மண்ணா கட்டி. ஏய், வீட்ல போய் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காதடி. சரிக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போறோம்னு தெரியல. எங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த பிரிவு நிரந்தரம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னக்கா? என்னால முடியலடி. என்னக்கா சின்ன குழந்தை மாதிரி? உங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் சீக்கிரமே சரியாயிடும். ஆனா நீ பண்ணதும் தப்பு தானே. மாமா ஃப்ரெண்ட் நேற்று வீட்டுக்கு வரும்போது காஃபி போட்டு கொடுத்துருக்கலாம்ல. அவர் உன்னை பத்தி ஆஃபீஸ்ல என்னென்ன பேசியிருப்பாரு சொல்லு. நமக்கு அப்படி தெரியல. அவர் கையில கிடுகிடுன்னு நடக்குது. ஒரு கிடுகிடுன்னு. சார் கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க. ஐயோ அம்மா. டேய் என்னடா ஆச்சு? வெட்டி வச்சிட்டாமாம்மா. டேய் இவனை ஏன்டா அடிக்கிற? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா. ஏன்டா? சரி என்னடா பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான்டா பண்ணேன். ஹலோ, நான் இவனை கேட்கல. உனக்கும் ஸ்ருதிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எனக்கும் ஸ்ருதிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. போய் சொல்லாத. நேற்று வீட்டுக்கு வரும்போது நீ தானே காஃபி போட்ட? காஃபி தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அதில் என்ன இருக்குது? டேய் யூஜி படிக்கிறதுலேருந்து நான் கூடவே இருக்கேன். நீ எப்படி சமைப்பேன்னு எனக்கு தெரியாதா? ஆமாண்டா, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறதில்ல. இப்போ என்ன, அவள் தான் தேவையில்லாத டாபிக் பேசினான், அதான் சண்டை வந்துருச்சு. ஏன்டா எல்லா விஷயத்தையும் என் கூட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. 2 நாளில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் பேசலடா. சரி இப்போ என்னதான் சொல்யூஷன்? அவளே வந்து பேசிட்டோம். அவளால் தானே பிரச்சனை வந்தது. இன்னைக்கு வேற அவளுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஐடி கார்டு தேடிட்டு இருந்தேன். கபட கோவத்தில் எட்டியோ வச்சேன். ஓரமாக இருந்தது போல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சுன்னு சொல்கிற? மேலே இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடைச்சிட்டான்னு சொல்லு. சாரி. ஆமாண்டா, நான் தான் உடைச்சேன். நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தானே. ஓவரா சீன் போடுறேன். எத்தனை நாள் தான் பேசாமல் இருப்பான்னு பார்ப்போம். எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது. கண் கலங்குதா? அவகிட்ட பேசாம இருக்க முடியலடா. 2 நாள்ல முடிஞ்சிடும் நினைச்சேன்டா. ஆனா 2 வாரம் ஆயிருச்சுடா. மச்சி டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடுவான்னு பயமா இருக்குடா. டேய் மச்சி டேய் ஏன் அழுவுற? வா இப்படி வா. எதுக்கு அழுவுற? இதோ பார், என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கேன். உன் ஒய்ஃபை விட வந்து பேசுவா. நிஜமாடா? பிலீவ் மீ. தடியன் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணுவோம். மதிக்க மாட்டாள கொசு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கிஃப்ட் ஃபாலன் சமன் புஷ். வாட் ஹேப்பன்? கிஃப்டா? யாருக்கா இருக்கும்? எனக்கு தானா? போய் எடுக்கலாமா? கிஃப்டடு 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 கிஃப்டடு. வேண்டாம், அவனே வந்து கொடுக்கட்டும். அவன் தானே சண்டை போட்டான்.
பண்றது? ஒருவேளை பேச ட்ரை பண்றானோ? ம்? ம். எடுக்கலாமா வேண்டாமா? அவனே கொடுக்கட்டும். எடுக்கலனா ஃபீல் பண்ணுவானோ? ம்? என்ன பண்றது? ஓ காணும் எனது வரிகள் உன்னை எண்ணி இருக்குதே, வினாத்தாளாய் விலகி நின்றேன், விடையில் உயிரும் இருக்குதே. அருகில் வரவே தயக்கமே, உன்னை நெருங்க மனமும் மறுக்குமே, இருந்தும் உன்னை சேரவே இவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய பிரச்சனையை 2 வாரம் ஆக்கிட்டாங்க. ஆனால் மேரேஜ் ஆன புதுசில் வர்ற சின்ன சின்ன சண்டை தான் லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும்.
ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்.